பார்க்கறதுக்கு கண்ணு இல்லை. ஓகே, ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். அவுட்புட் எனக்கு வந்தது வரைக்கும் போதும். ஓகே, ஸோ இப்போ ரியாக்டில் ஹூக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக ஹூக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் தனித்தனியாக இருக்கும், பின் பண்ணி ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா, நார்மலாக ஹூக் அதுதான். ரியாக்டில் ஹூக் அப்படின்னாலும் அதே தான். என்ன அப்படின்னா, இப்போ இமெயில் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஓகேவா, நம்ம இந்த காம்பனன்ட் போகிறதுக்கான பேஸ் ரீசனே என்ன அப்படின்னா, இந்த கான்டெக்டை நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன். அது நாட் ஓன்லி ஃபார் த காம்பனன்ட். ஓகேங்களா, நம்ம பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியுமே அப்படி தான் இருக்கணும். அப்படின்னா இந்த ரியாக்ட் பேட்டர்ன் அப்படின்றது எங்கேயா போக போதானா போகணும், அதுதான் கரெக்டும் கூட. அப்போ இது என்ன செய்வாங்க அப்படின்னா, சோர்ஸில் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஹெல்பர் அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, helper.js. இந்த helper.js என்ன பண்ண போகுதுன்னா, என்னுடைய அப்ளிகேஷனுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ண போகுது. எந்த விதத்தில் அப்படின்னா, யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க போகுது. இந்த காம்பனண்ட் எப்படி காம்பனண்ட்டை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ஹெல்பர் எனக்கு வேலையை பார்க்க போகுது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பனண்ட்டோ இல்லை வேற எந்த விஷயமோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு validate email அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். வேலிடேட் இமெயில் எழுதினா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. நம்ம என்ன விஷயம் நம்ம இங்கே ஷேர் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ஷேர் பண்ணுவோம், அதாவது இமெயில். ஓகேவா, நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயிலை கொடுப்போம். அந்த இமெயிலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பேட்டர்னை செக் பண்ணுவோம். அந்த பேட்டர்ன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதுதான் இமெயில் பேட்டர்ன். இதை காப்பி பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த இமெயில் பேட்டர்ன் இங்கே வந்துடுச்சு. இந்த இமெயிலு நான் வேலிடேட்னு கொடுக்கும்போது இந்த யூசர் இமெயிலை தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அவுட்புட்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் இந்த பேட்டர்ன் அகைன்ஸ்டாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நேற்று 2-3 நாள் கிளாஸ் வராதவங்க நான் பாஸ்ட் வீடியோவை அனுப்புகிறேன், பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஓகேவா, எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பண்ணிடுறேன். ஓகேவா, இது எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகும். ஓகே, இந்த அவுட்புட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இமெயில் பேட்டர்ன் டாட் டெஸ்ட் அகைன் இதை நம்ம பிரிண்ட் போட்டால் நமக்கு என்ன வரும்? ஹலோ பாவிகளா, யாருக்குமே தெரியாது. அத பிரிண்ட் போட்டா எதுவுமே வராதே ப்ரோ. நம்மளுக்கு இந்த மேல இருக்கிற இந்த ஸ்லாஷ் ஐஃபன் இந்த மாதிரி W பிளஸ் இதுதானே வரும் நமக்கு. சரி, ஓகே, இந்த நீங்க பிரிண்ட் போட்டா என்ன வரும்? புரியல. இது நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா மேல இருக்கிற இமெயில் அந்த இமெயில் பேட்டர்ன் தானே வரும். நாகு ப்ரோ நல்லா பாருங்க, இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட் என்னுடைய இமெயில் நான் கொடுக்குறேன். ஓகே, நீங்க அங்க நம்ம என்ன இமெயில் கொடுக்குறோமோ அது வரும் நம்ம மெயின் பேஜ்ல. தலைவரே, நான் கண்டிஷனே ஹேண்டில் பண்ணிட்டேன். இங்க என்ன வரும்னு கேக்குறேன். மெயில் தான் வரும். ட்ரூவா ஃபால்ஸா வரும்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரோ நீங்க ட்ரூவா ஃபால்ஸ் வரும். இது என்ன அவுட்புட் கொடுக்கும்? இமெயில் பேட்டர்ன். இது டெஸ்ட் பண்றேன். எதை டெஸ்ட் பண்றேன்? இமெயில், ஏதோ ஒரு இமெயில். இப்போதைக்கு இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரூன்னு வரும், இது ஃபால்ஸ்னு வரும். கரெக்டா? அதுதான் அவுட்புட்ல ஸ்டோர் பண்றோம், அதை நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக்கா வைக்கிறதுக்கு பதிலா இப்படி இப்படி வைக்கிறேன். இந்த இடம்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அதை இப்ப பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலிடேட் இமெயிலை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்பர் ஃபங்க்ஷன் மூலமா எழுதியாச்சு, எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு, எழுதியாச்சு. இப்போ எனக்கு எங்க தேவை அப்படின்னா கான்டாக்ட்ல தேவை. கான்டாக்ட்ல தேவைன்னா இந்த யூஸ் ஸ்டேட் தான் என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுது, அதை செட் பண்றதுக்கான வேரியபிளும் கொடுக்குது. அப்ப இது ஒரு ஹூக். அதே மாதிரி இம்போர்ட் என்னன்னா வேலிடேட் இமெயில்ல போடுது, வேலிடேட் இமெயில் ஃப்ரம்
ஓகேவா? வேலிடேட் இமெயில ஃப்ரம் இங்க இருந்து வாங்க போறேன். ஸோ இதை நீங்க கன்சோல் போட்டு பார்க்கலாம். இது என்னவா வருது? ஒரு காம்பனண்ட்டை எழுதி எப்படி நம்ம லிங்க் பண்றோமோ அதே வேலை தான். வேலிடேட் இமெயில்னு இங்கே எழுதி இருக்கேன், அதை நான் இங்க வாங்குறேன், பிரிண்ட் போட்டு இதை நீங்க என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. யூசர் இமெயில் தானே வருவாங்க? டபுள் டாட் வச்சிருக்கு. ப்ரோ ஹெல்ப்பருக்கு டபுள் டாட் வச்சிருக்கீங்க, அது சிங்கிள் டாட் இருங்க தலைவரே. இப்போ வேல்யூ கொடுக்கல அப்படின்றதுக்காக அது ஸ்டாப் ஆகி நிற்குது. ஓகே, இப்போ வேலிடேட் இமெயிலில் நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அது இங்கே வந்துடுச்சு. கன்சோலில் நம்ம ஒன்றும் கிடையாது. வேலிடேட் இமெயிலில் நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இங்கே எதுவும் பாஸ் பண்ணலை அப்படின்றதுக்காக எரர் அடிக்கும். வேலிடேட் இமெயில் அப்படின்றது இங்கே வந்துடுச்சு. சரியா? இந்த வேலிடேட் இமெயிலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இதுதான் நான் சொன்னேன், கன்சோல் போட்டால் என்ன வரும், ஒன்றும் வராதுன்னு நான் சொன்னேன். புரியல? இதுதான் நான் சொன்னேன், கன்சோல் போட்டா என்ன வரும் நீங்க கேட்டீங்களா, ஒன்றும் வராதுன்னு சொன்னேன்ல. இல்லைங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருங்க. அதாவது நான் கேட்டது இந்த லாஜிக்ல எனக்கு என்ன வரும்னு கேட்டேன். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல வேல்யூ கொடுக்காம இப்போ நீங்க இங்க டெஸ்ட்னு போட்டீங்கன்னா வேல்யூ வரும்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். புரியுது. அப்படியே சமாளிக்கிறது பத்தியா அவரு? இல்ல ப்ரோ, நான் அந்த மீனிங்ல தான் சொன்னேன். அதை கன்சோல் போட்டா என்ன வரும்னு நீங்க கேட்டீங்க. நிஜமாவே நீங்க அதை மென்ஷன் பண்ணி தான் சொன்னீங்களா? அதை மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன் நான். ஐயோ சாரி என் செல்லமே, நான் தான் உன்னை தவறாக கொடுத்துருக்கேன். ஓகே, இமெயில் பேட்டர்னு வேலிடேட் இமெயிலை இங்கே கால் பண்ணியாச்சு. அந்த இடத்துல நான் யூசர் இமெயிலை சென்ட் பண்ணுறேன். ஃபால்ஸ். ஓகே, இந்த இடம் நமக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிட்டன் அவுட்புட் இருக்குது, அடுத்தது நான் ரிட்டன் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். இந்த ரிட்டன் ஒன்று ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகவே ஆகாது. இந்த லைனோடய அது முடிஞ்சு போச்சு. இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிட்டர்ன் போட்டு அடுத்தது இன்னொரு ரிட்டர்ன் போடவே கூடாது, ஏன்னா இது வரவே வராது. ஓகேங்களா? ஸோ வேலிடேட் இமெயில்ன்றது இமெயிலுக்காக வெயிட்டிங். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா வேலிடேட்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகுது அகைன்ஸ்ட் இந்த இமெயில் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. இதை எதுக்காக இந்த கோடிங்லேயே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன் ஃபியூச்சர் நான் அக்கௌண்ட் பேஜ்லேயே எனக்கு இமெயிலை வேலிடேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இதை எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு கோடிங் பண்ணுவேன்னா கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த வேலிடேட் இமெயில் ஃபங்க்ஷன் ஹெல்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். வேலிடேட் இமெயிலில் நான் என்னுடைய யூசரோட இமெயிலை ஷேர் பண்ணுவேன். அதை செக் பண்ணணும், எனக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஹூக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல ரிசல்ட் ட்ரூவா ஃபால்ஸா அது எல்லாமே வந்துடும். ஓகே, நீங்கள் கிளிக் பண்ண இது தப்பு அப்படின்னு வரும். அப்போ இது வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது கொடுத்த உடனே நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இது ரியாக்ட் ஹூக். ஓகே,
இது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபிளாக் ஹோம் கான்டாக்ட் அப்படின்னு app.jsல ஹோம் கான்டாக்ட். இப்போ நான் இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணால் எனக்கு கான்டாக்ட் பேஜ் போகும். ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ் போகும். சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். home.js வெல்கம் டு அப்படின்னு வைக்கிறேன். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். அந்த பேஜை app.jsல லிங்க் பண்ணுறேன். வெல்கம் டு இப்படி இருக்கு. ஹோம் கிளிக் பண்ணால் எனக்கு இது மட்டும்தான் வரணும், மிச்சம் எதுவும் வரக்கூடாது. கான்டாக்டை கிளிக் பண்ணால் இது மட்டும்தான் வரணும், இந்த இது வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம நார்மலாக எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும்ல. லைக் header.jsல ஹோம் இப்படி போயிடு, கான்டாக்டுக்கு இப்படி வந்து கான்டாக்ட் பேஜ் வந்தாச்சு, ஹோம் பேஜ் வந்தாச்சு, கான்டாக்ட் வந்தாச்சு. ஸோ இது ரியாக்டான்னு கேட்டால் இது ரியாக்டே கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேஜை கிளிக் பண்ணும்போது ரெஃப்ரெஷே ஆகக்கூடாது அப்படின்றதான் ரியாக்டோட ஃபஸ்ட்டு ரூல். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பிரபுதேவா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு. ஓகே, அது ஆகவே கூடாது. அப்போ இது ஆகக்கூடாது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரியாக்டோட பேக்கேஜஸை யூஸ் பண்ணணும். ஓகே, ரியாக்ட் நமக்கு என்ன விஷயத்த கொடுக்கும் அப்படின்னா காம்பனண்டாக பிரித்து தான் கொடுக்குமே தவிர்த்து, ஓகேங்களா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றதான் சொல்லி கொடுக்காது. அந்த ஸ்மூத்தாக போகிறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது, ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜை நீங்கள் உங்களுடைய இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட்டாக இதில் க்ளீனாக இருக்கும். நீங்கள் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும், ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமெண்டை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு Ctrl+C கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய லைப்ரரிஸ் அது என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் நம்மளுடைய சைட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். ஓகே, இன்ஸ்டால் ஆகும். ஓகே, எந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படின்னா app.jsல தான் அதை லிங்க் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ பேக்கேஜஸ் எப்பயுமே சொல்கிற மாதிரி மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ், இதெல்லாம் நம்மளுடைய இடம். ஓகேங்களா? பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ரவுட்டர், ரவுட்ஸ்னால் மல்டிபிள், ரவுட்னா சிங்கிள். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்வாங்க. நம்ம என்ன கிளிக் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுக்கு தெரியும். ஓகேவா? ரவுட்ஸ் அப்படின்றது ஃப்ராக்மெண்ட் மாதிரி. ஓகேவா? இந்த ரவுட்டு
இந்த ரவுட்ஸுக்குள்ள தான் இருக்கணும். இது இல்லாமல் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதை app.jsல எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் தேவையானா தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு ப்ரௌசர் ரவுட்டரே பேரண்ட் மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு ரூட் பார்த்து என்னது இதாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது தேவையே ரூட் பார்த்து இதாக இருக்கணும். இண்டெக்ஸ் எல்லாம் கான்டாக்ட் கிளிக் பண்ணால் இது வரும். இந்த மாதிரி மட்டும் இருந்தால் போதும். ரெண்டே ரெண்டு தான். ஃபஸ்ட்டு ஹெட்டர் வருது, அடுத்தது கான்டாக்ட் வருது. ஹோம் பேஜ் ஒன்று இருக்கா? ஹோம்னு கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக ஹெட்டர், குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நம்ம குரூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகும்போதே ஹெட்டர் மட்டும்தான் இருக்கும். ஹெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ஹோம் கான்டென்ட்டுக்கான பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ரவுட்டரை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ரௌஸ் ரவுட்டரில் ரவுட் எந்த பேஜ் அப்படின்னா இண்டெக்ஸு ஃபஸ்ட்டு காம்பனன்ட் நேம். ஓகேங்களா? ஹெட்டர் நீங்கள் ஹோம்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் இப்போ ஹோம் இதுக்கு போக போகுது. இப்போ ஹோம்னு நான் கிளிக் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் ஆகுது. இன்னுமே ரெஃப்ரெஷ் ஆகுது. கான்டாக்ட்டு கரெக்டாக போயிடுச்சு, ஆனால் இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கான்டாக்ட்டுக்கு கரெக்டாக போகுது, ஆனால் ரெஃப்ரெஷ் ஆகுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இவங்களுடைய பேக்கேஜை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏஹெச்எஃப்க்கு பதிலாக லிங்க் டூன்னு யூஸ் பண்ணணும். ரியாக்ட் ரவுட்டர் டாமில் ஏஹெச்எஃப்க்கு பதிலாக டோர் பண்ணணும். எனி டைம் வி லிங்க் அண்ட் இன்டர்னல் வி யூஸ் லிங்க் இன்ஸ்டெட் ஆஃப் ஏஹெச்எஃப். அப்போ எந்த இடத்துல ஏஹெச்எஃப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இங்கே லிங்க் ஏஹெச்எஃப்க்கு பதிலாக லிங்க் ஹெச்எஃப்க்கு பதிலாக 2 இப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஹோம்க்கு ஹோம், இங்கே என்ன பாத் நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்ம இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கான்டாக்ட் ஹோம், இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு எப்பயுமே இந்த ஹெட்டர் இருக்கணும். ஏன்னா நான் இப்போ போயிட்டு திரும்ப பேக் கிளிக் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹெட்டர் காமன் அப்படின்னும் போது இதை நீங்கள் ரவுட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ரவுட்டுக்கு மேலேயே இங்கே கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க ரவுட் வந்து இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். எனக்கு இது ரவுட்டே தேவை கிடையாது. எனக்கு எல்லா பேஜுக்குமே அது தேவைன்னு நான் சொல்கிறேன். ஹோம்னு கிளிக் பண்ணாலும் எனக்கு அது இருக்கணும், இதுன்னு கிளிக் பண்ணாலும் எனக்கு. அப்போ நம்மளுடைய இது என்ன அப்படின்னா இது எப்பயுமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரவுட்ஸுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் போடணும். ப்ரௌஸ் ரவுட்டருக்கு அடுத்தது எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா இது எப்பயுமே இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ண வரும். இப்போ போயிட்டு நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம், இப்போ ரெஃப்ரெஷ் ஆகாதான் பாருங்க, ஆகாது. ஏன்னா உருட்டு அந்த மாதிரியான உருட்டு. ஓகே, கிளிக் பண்ணால் இப்படி போகும் வரும். ஓகே, இதுதான் இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமோட யூசேஜ். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம் அதை தூக்கிட்டு நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா app.jsல தானே உங்களுடைய எல்லா காம்பனண்ட்டும் வருது, அது அதுக்கும் ஒரு பேரை வச்சுரு அப்படின்னு சொல்லி ப்ரௌஸ் ரவுட்டர் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற ப்ரௌசருடைய ரவுட்டர் அது கண்டுபிடிச்சி சொல்லும் எந்த ரவுட்டு எங்கே போகணும், அதனுடைய காம்பனண்ட் என்ன, பார்த்து என்ன, அதுக்கு என்ன காம்பனண்ட் ஷோ பண்ணும். இது கிளாஸ் காம்பனண்ட்னா காம்பனண்ட்னே இருந்துச்சு, இப்போ எலமெண்ட்னு மாற்றிட்டாங்க. ஹோம் கான்டென்ட்
இந்த URL வந்தா ஹோம் காம்பனண்ட் ரெண்டர் ஆகணும், இது வந்தா இது ரெண்டர் ஆகும். சரி, அப்பயுமே நமக்கு எகிரி குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா காரணம்னு பார்த்தா ஹெல்பர்ல AHRF டேக் யூஸ் பண்ணிருக்கோம். AHRF தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் டு அப்படின்றத யூஸ் பண்ணோம். இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ ரியாக்ட் லோட் ஆகும். புரியுதா?